Hi friends, இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஸ் யூனிட் நம்பர் 2 ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதாவது ஒரு பார்ட்னர்ஸ்க்கும் இன்னொரு பார்ட்னர்ஸ்க்கும், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி டி அப்படின்ற ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்காங்க. இப்போது ஏபி சிடி உங்கள் 4 பேருக்கும் என்ன மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஸ் வித் தேர்ட் பார்ட்டிஸ். இப்போ இந்த பார்ட்னர்ஸ்க்கும் இப்போ வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளைட் அத்தாரிட்டி ஆஃப் பார்ட்னர், அட்மிஷன் பை பார்ட்னர்ஸ், லைபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி, அதாவது லைபிலிட்டி இப்போ தேர்ட் பார்ட்டிஸ்க்கு என்னென்ன லைபிலிட்டிஸ் வந்து பார்ட்னர்ஸ்க்கு இருக்குது, அண்ட் லீகல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பார்ட்னர் கம்மிங் இன் அண்ட் கோயிங் அவுட். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளைட் அத்தாரிட்டியில் 2 டாபிக் இருக்குது. ஆக்ட் பியாண்ட் இம்ப்ளைட் அத்தாரிட்டி, எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து லீகல் கான்சிக்வன்சஸில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர், ரிட்டைன்மெண்ட், எக்ஸ்ப்ளோஷன், இன்சால்வன்சி, டெத்து. அதாவது ஒரு பார்ட்னர் வந்து இன்னொரு பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு நியூ பார்ட்னர் நம்ம ஃபேமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நமக்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறன்னா நம்ம என்னென்ன பண்ணணும், இல்லை எக்ஸ்பல்ஷன், இன்சால்வன்சினா ஒரு பார்ட்னர் நம்மள்ட்ட இன்சால்வன்சி ஆகிட்டாங்கன்னா இல்லை டெத் ஆகிட்டாங்கன்னா நம்ம என்னென்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்க்கணும், மற்ற பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். செக்ஷன் 9 வந்து ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் ஆர் பவுண்ட் டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஆஃப் அ ஃபர்ம் டு கிரேட்டஸ்ட் காமன் அட்வான்டேஜ், டு பி ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் டு ஈச் அதர், and to render true accounts and full information to all things affecting the firm to any partner or his legal representative. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். In a transaction between partners for a sale and purchase of share of business, if one of them is better acquainted with the accounts than the other, it is duty to disclose all the material facts. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னரில் நம்ம ஒரு ஃபேம் அந்த இப்போ இந்த ஃபேமில் ஏபிசிடி அப்படின்ற ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இதில் அந்த ஃபேமில் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும், ஒரு சேல், ஒரு பர்ச்சேஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஒரு பார்ட்னருக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் குட் ஃபெய்த்தில் வந்து எல்லாத்தையுமே டீலிங் பண்ணணும். அங்கே வந்து ஃப்ராடோ இல்லை மிஸ்ரெப்ரசன்டேஷன் எதுவுமே அவங்க வந்து பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து ஜென்ரல் டியூட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து டியூட்டி டு இண்டெம்னிஃபை ஃபார் லாஸ் காஸ்டு பை ஃப்ராட். இந்த இண்டெம்னிஃபை அப்படின்றது என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு ரீபே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி டி 4 பேர் வந்து இந்த ஃபேமில் இருக்காங்க. இப்போ இந்த டி வந்து ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ராட் பண்ணி ஒரு 10 lakhs எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த பேலன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை நான் ரீபே பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறதை தான் நம்ம இண்டெம்னிஃபை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, எவ்ரி பார்ட்னர் ஷால் இண்டெம்னிஃபை த ஃபர்ம் ஃபார் எனி லாஸ் காஸ்டு டு இட் பை இஸ் ஃப்ராட் இன் கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம். அதாவது யாராவது ஒருத்தவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து இண்டெம்னிஃபை ஃபார் லாஸ் காஸ்டு பை த ஃப்ராட். இண்டெம்னிஃபைனா ஒன்றுமே இல்லை, அக்ரி டு ரீபே. ஸோ இதுதான் வந்து இண்டெம்னிஃபை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பை கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். அதாவது செக்ஷன் 11 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, subject to the provision of this act, the mutual right and duties of partners of a firm may be determined by the contract between the partners, and such a contract may be expressed, may be implied by the course of dealing. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் ஆர் அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம். எக்ஸ்ப்ரெஸ்னால் ரைட்டிங்,
ரைட்டிங்கில் இருக்கலாம், இம்ப்ளைட் அப்படின்னா வந்து ஓரலில் இருக்கலாம். அதாவது நம்ம ரைட்டிங்கில் பண்ணியிருக்கலாம் இல்லை ஓரலில் பண்ணியிருக்கலாம், அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. Such a contract may be varied by consent of all partners and such a consent may be expressed, may be implied by course of dealing. அதாவது இந்த கான்ட்ராக்டில் வந்து கன்சன்ட் வந்து இருக்கும். அதாவது இப்போ ஏபிசி அப்படின்ற ஒரு 3 பர்சனுமே வந்து அவங்க வந்து கன்சன்ட் கொடுத்துருப்பாங்க. கன்சன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ரெஸ்ஸாக கொடுத்துருக்கலாம், அதாவது ரைட்டிங்கில் கொடுத்துருக்கலாம் இல்லை ஓரலில் கொடுத்துருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரைன் ஆஃப் ட்ரேடு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெயின் இன் செக்ஷன் 27 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், such a contract may provide that partners shall not carry any business other than that firm while he is a partner. அதாவது நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பர்சன் கூட நம்ம இப்போ கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறோம், அதாவது இப்போ வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன், ஒய் அப்படின்ற ஒரு பர்சன் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறோன்னா இட் இஸ் அ வாய்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் இப்போ இங்கே 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஏபி சிடி. இந்த 4 மெம்பர்ஸ்குள்ளே அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, நம்ம 4 பேருமே எந்த பிஸ்னஸுமே நம்ம பண்ணக்கூடாது அதர் தென் திஸ் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்பை தவிர்த்து மற்ற எந்த பிஸ்னஸுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் கான்ட்ராக்ட் போடுறது இட் இஸ் அ வேலிட்னா அது வந்து செல்லும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க அக்ரிமெண்ட் டு ரெஸ்ட்ரைன் ஆஃப் ட்ரேடு. அதாவது இங்கே வந்து நம்ம வந்து வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, ஒன்லி நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்க கான்ட்ராக்டில் என்டர் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் அ வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து செக்ஷன் 11 பார்த்தாச்சு. ஸோ செக்ஷன் 11ஓட அனலைசஸ் தான் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். கண்டக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் வந்து செக்ஷன் 12. சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ், எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் ரைட் டு டேக் பார்ட் இன் கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது எல்லா பார்ட்னருக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ரைட்ஸ் இருக்குது பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு அட்டைன் டெலிஜென்ட்லி இஸ் டியூட்டி கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது அவரோட எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து பிஸ்னஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு டெலிஜென்ட் ரைட்ஸ் வந்து இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனி டிஃப்ரென்ஸ் அரைசிங் அஸ் அ ஆர்டினரி மேட்டர் கனெக்டட் வித் த பிஸ்னஸ் மே பி டிசைடட் பை மெஜாரிட்டி ஆஃப் அ பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரி பார்ட்னர் ஷல் ஹாவ் ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஒப்பீனியன் பிஃபோர் த மேட்டர் இஸ் டிசைடட் பட் நோ சேஞ்ச் மே பி மேட் இன் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி, இப்போ இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டி, அதாவது இப்போ 4 பேரில் மெஜாரிட்டியாக ஒரு 3 மெம்பர்ஸ் இல்லை 4 மெம்பர்ஸுமே வந்து அவங்க வந்து ஓகே சொல்லணும். அப்போ தான் வந்து ஒரு டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். இதே டிசிஷன் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னாலும் இந்த 4 மெம்பர்ஸ்க்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும், இன்ஃபார்மாவது நம்ம பண்ணியிருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இல்லை வேறு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த 4 மெம்பர், அதாவது 4 பர்சன்ட்டுமே வந்து நம்ம கேட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியன் நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டியூட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் அ ரைட் டு ஹாவ் அக்சஸ் டு இன்ஸ்பெக்ட் அ காப்பி ஆஃப் எனி புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம். அதாவது புக்ஸ் ஆஃப் ஃபர்ம்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட அக்கௌண்ட்ஸ் புக், அண்ட் தென் வந்து இன்வாய்ஸ், பில்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் த ரைட்ஸ் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், now suppose the management power of a particular partner is interfered with and has been wrongfully precluded for participating therein. Can court interfere in these circumstances? The answer in the affirmative. The court can and will by injunction restrain other partners from doing so. It may be noted in the connection that a partner who has been wrongfully deprived of the right of participating in the management has other remedies. Example, suit for dissolution, a suit for accounts without seeking dissolution, etc. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஏபிசிடி அப்படின்ற வந்து 4 பர்சன்ட் இருக்காங்க. இந்த 3 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, அந்த நீ எந்த புக்ஸுமே வந்து நீ வந்து பார்க்கக்கூடாது, உனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த டி வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு.
ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ட் வந்து இந்த ஃபேர்மில் வந்து இவங்க ஒழுங்காகவே நாங்கள் பண்ண மாட்டாங்க, இந்த ஃபேர்மை வந்து டிசொல்யூஷன் பண்ணிவிடுங்க, இல்லை அப்படின்னா எனக்கு டிசொல்யூஷன்லாம் எனக்கு வேணாம், ஜஸ்ட் எனக்கு அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எனக்கு வந்து காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ இந்த 4 பார்ட்னருமே வந்து எல்லாத்துக்குமே லைபிள், ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அவங்களால வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் வந்து எல்லா புக்ஸுமே வந்து பார்ட்னர்ஷிப்போட எல்லா புக்ஸுமே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைட்ஸ் டு அக்சஸ் த புக்ஸ், எந்த புக்ஸ் வேணாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரைட்ஸ் டு பி கன்சல்டட், where any difference arise between the partners with regard the business of the firm, it shall be determined by the various majority of them, and every partner shall have right express his opinion before the matter is decided. அது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது ஒரு ஃபேர்மு, பட் இது இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பார்ட்னர்ஸும் சொல்கிறாங்க. பட் ஆனால் டி வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ இந்த இதில் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா மெஜாரிட்டியான டிசிஷனை தான் நம்ம எடுத்துப்போம். மெஜாரிட்டினா இப்போ 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 3 மெம்பர்ஸ் யாருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். அண்ட் தென் எல்லாருமே ஒப்பீனியன் சொல்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரைட் டு பி கன்சல்டட், பட் நோ சான்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் கேன் பி மேட் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். இப்போது நம்ம இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை வேறு ஒரு பிஸ்னஸாக மாற்றணும்னா அதுக்கு எல்லா பார்ட்னரோட ரைட் வந்து தேவை. இப்போது இங்கே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம், திடீர்னு வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கு மாற்றுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு ப்ரொஃபஷனாக மாற்றணும் அப்படின்னா எல்லாரோட கன்சென்ட்டும் தேவை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது ஒரு பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற பார்க்கலாம். எ பார்ட்னர் இஸ் நாட் என்டைட்டில் டு ரிசீவ் ரெமினரேஷன் ஃபார் டேக்கிங் பார்ட் இன் கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது ரெமினரேஷன்னா ஒன்றும் இல்லை, சேலரி. அதாவது நம்ம வந்து சேலரி வாங்குறதுக்கு வந்து என்டைட்டில்மெண்ட் கிடையாது. ஒரு பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து அவருக்கு சேலரி வரணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. இன்கேஸ் அவங்க வந்து கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ABCD, இப்போ அந்த 4 பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்காங்க. கான்ட்ராக்ட் என்டர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து 500 வந்து சேலரி தரோம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இட் இஸ் அ வேலிட். இன்கேஸ் அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையாக சொல்லலை, அக்ரிமெண்ட்டே அங்கே இல்லை அப்படின்னா இங்கே வந்து இட் இஸ் இன்வேலிட். நான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சேலரி கொடுங்க, நான் வந்து 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், இல்லை 13 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ரெமினரேஷன் கிடைக்காது. பட் ஆனால் அக்ரிமெண்ட்டில் நம்ம ஸ்பெசிஃபையாக கான்ட்ராக்ட் என்டர் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம்னா அது வேலிட். பட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணும்போது நம்ம வந்து சொல்லலை, அக்ரிமெண்ட்டில் வந்து எதுவுமே சேலரியை பற்றி பேசலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வேலிட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலி and shall be contributed equally to the loss sustained by the firm. அதாவது அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன ரேஷியோ சொல்லியிருக்கோமோ, ரேஷியோ வந்து அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது எவ்வளோ யார் யாருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் வேலிட். இன்கேஸ் அக்ரிமெண்ட்டே அங்கே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவலியாக ஷேர் பண்ணிப்போம். இப்போ இங்கே 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ அக்ரிமெண்ட்டில் 5:3, 3:2, அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த ரேஷியோவில் பிரிச்சுப்போம். பட் அங்கே அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம 1:1:1. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்போம். வேர் பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சப்ஸ்கிரைப்டு பை ஹிம் சச் இன்ட்ரெஸ்ட் ஷல் பி பேயபிள் ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ வந்து கேபிட்டல் வந்து ஒரு 10 lakhs நம்ம பார்ட்னர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது பிஸ்னஸில் இதில் அவங்களுக்கு வந்து இன்கம் வரணும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு 10 lakh பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. பட் நம்ம பேங்க்கில் போடாமல் நம்ம பிஸ்னஸில் போடுறோம், நம்மளுக்கு வந்து ரிஸ்க்கும் அதிகம். அண்ட் தென் வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுறதுனால, நம்ம வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்து பார்ட்னருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுலேருந்து தான் நம்ம பே பண்ண முடியும்னா ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் இப்போ ஒரு 1 lakh ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த 1 lakhலேருந்து தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பே பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் எனி பேமெண்ட் ஆர் அட்வான்ஸ் beyond the capital he has agreed to subscribe is entitled to interest thereon at a 6% per annum அப்படின்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்தரலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி டி அப்படின்ற ஒரு 4 பர்சன் வந்து ஒரு ஃபர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே டோட்டலாக ஒரு கேபிட்டல் வந்து போடலாம். அதாவது பிஸ்னஸ் பண்ணணுனாலே நமக்கு என்ன தேவை, கேபிட்டல் தேவை. கேபிட்டல்னா ஒன்றும் இல்லை, அமௌண்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த அமௌண்ட்டை ஒரே பர்சன் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, செப்பரேட் பண்ணிப்பாங்க. இப்போது ஏ வந்து ஒரு 10 lakhs, பி வந்து ஒரு 5 lakhs, சி வந்து 5 lakhs, அதே மாதிரி டி வந்து ஒரு 5 lakhs. டோட்டலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, 25 lakhs. இந்த 25 lakhs வச்சு இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை இப்போது இவரோட கேபிட்டல் எவ்வளோ, ஏவோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs, பியோட ஷேர் கேபிட்டல் 5 lakhs, சியோடது 5 lakhs, டியோடது 5 lakhs. ஸோ இந்த மாதிரி அவங்க கேபிட்டலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இப்போ வந்து 3:2:2:2. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அதாவது இப்போ இன்கேஸ் வந்து ப்ராஃபிட் வந்து இப்போ இந்த 25 lakhsல வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம போட்டு இந்த 1 yearல வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 10 lakhs வருது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி 3:2:2:2. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம பிரிச்சுக்கணும். இந்த ரேஷியோ எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து கொஷின்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறது தான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து 10 lakhsல 2% எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். அதாவது இப்போது 3 + 2 5. ஸோ அரௌண்டாக வச்சுக்கலாம், 3:3:2:2. ஓகே, இப்போ வந்து ஏவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10, பியோடது 3/10, சியோடது 2/10, டியோடது 2/10. இந்த 10 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் நியூமரேட்டர். அதாவது 3 + 3 வந்து 6, 6 + 2 + 2. ஸோ இதுதான் வந்து நம்ம டினாமினேட்டரில் 10 அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். ஏவோட ஷேர் வந்து 3, அதாவது 10ல் 3 பங்கு வந்து ஏவோட ப்ராஃபிட். அதாவது இப்போ 10 lakhs வருதுன்னா இந்த 10 lakhல 3 பங்கு 10 lakhs into 3 divided by 10. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 lakhs வந்து யாரோடது, ஏவோட ஷேர். அதே மாதிரி தான் 3 lakh வந்து பியோட ஷேர். பேலன்ஸ் வந்து 2 lakhs, 2 lakhs வந்து டியோட ஷேர். ஸோ டோட்டலாக 10 lakhs இந்த ரேஷியோவில் நம்ம பிரிச்சுப்போம். ஸோ இதை தான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எ பார்ட்னர் மேக்கிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அ பிஸ்னஸ், அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேமெண்ட்டோ அட்வான்ஸோ பியாண்ட் த கேபிட்டல், அதாவது இந்த கேபிட்டல் இல்லாமல் நம்ம ஏதாவது பியாண்ட் அதிகமாக தரப்போ, சே ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து 5 lakhs தான் வந்து அவரோட கேபிட்டல். பட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 lakhs வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த 2 lakhsக்கு 6% per annumல வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதை வந்து டிக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எனி பேமெண்ட் ஆர் அட்வான்ஸ் பியாண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லாமல் நம்ம பியாண்டாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸோ நம்ம தரும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரான் அட் 6% per annum. 6% per annum வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து the firm shall indemnify a partner in respect of payment made and liability incurred by him. இந்த indemnify அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டு பே. அதாவது நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம், பே பண்ணுறோன்னு. யார் பே பண்ணுறாங்க, த ஃபர்ம் ஷல் இன்டிம்னிஃபைனா ஃபர்ம் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க யாருக்கோ, தேர்ட் பர்சனுக்கு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் மேட் அண்ட் லயபிலிட்டி இன்கர்டு பை ஹிம். அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ பி அப்படின்ற ஒரு 2 பர்சன் வந்து ஒரு ஃபர்ம் வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ ஏ வந்து
ஒரு லைபிலிட்டி வந்து பே பண்ணுறாரு. அதாவது இப்போ ஃபர்மோட டெப்ட் இருக்குது. எக்ஸ் லிமிடெட் அப்படின்றது நம்ம கம்பெனி. இந்த எக்ஸ் லிமிட்டடோட ஒரு டெப்ட் ஒரு 10,000 வந்து ஒய் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து செட்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு யார் லைபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிமிடெட். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, வேர் எ firm shall indemnify a partner in respect of a payment made or liability incurred by him. அதாவது ஒரு பேமெண்ட் பண்ணாலோ இல்லை ஒரு பார்ட்னர் லைபிலிட்டியை ஃபேமோட லைபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஃபேம் தான் வந்து லைபிள், இண்டெம்னிஃபை அப்படின்றாங்க. இன் ஆர்டினரி அண்ட் ப்ராப்பர் கண்டக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ், அதுவும் வந்து ஆர்டினரி அண்ட் ப்ராப்பர் கண்டக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ்க்காக இருக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டைல்ஸ் மேனுஃபேக்சராக இருக்கும். ஸோ அந்த இவங்க ஒய்கிட்ட வந்து டைல்ஸ் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம், கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோன்னா இட் இஸ் அ நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பட் அதுவே வந்து நம்ம வந்து ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இசட் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 5,000 தராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆனால் இல்லை, நம்ம வந்து டைல்ஸ் மேனுஃபேக்சரர். பட் இங்கே வந்து நம்ம வந்து ரைஸ்க்காக இங்கே வந்து கூட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபேம் இண்டெம்னிஃபை ஆகாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, அதாவது அந்த லைபிலிட்டி இண்டெம்னிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஆர்டினரி அண்ட் ப்ராப்பர் கண்டக்ட் ஆஃப் அ பிஸ்னஸாக இருக்கணும். அதே மாதிரி இன் டூயிங் சச் ஆக்ட் இன் எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ஃபேமோட லாஸை பியர் பண்ணுறதுக்காக அந்த பார்ட்னர் ஏதாவது ஒரு பேமெண்ட்டோ லைபிலிட்டியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஃபேம் வந்து இண்டெம்னிஃபை ஆகும். இந்த ஆர்டினரி ப்ரூடன்ஸ் இன் ஓன் கேஸ் சிமிலர் சர்க்கம்ஸ்டன்சஸ், அது நார்மல் கோர்ஸில் வந்து இந்த ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக ஃபேம் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு பேமெண்ட்டோ இல்லை லைபிலிட்டியோ வந்து பார்ட்னர்ஸ் இன்கர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபேம் தான் வந்து லைபிள் அப்படின்றாங்க. A partner shall indemnify the firm for any loss caused to it by willful neglect in the conduct of a business of the firm. அதே மாதிரி எப்போ ஒரு பார்ட்னர் இண்டெம்னிஃபை ஆவாங்க, இண்டெம்னிஃபைனா நம்ம என்னன்னு பார்த்தோம், ப்ராமிஸ் டு பே. எப்போ ஒரு பார்ட்னர் வந்து ப்ராமிஸ் டு பே பண்ணுவாங்கன்னா the firm for any loss caused by its willful neglect, அதாவது அந்த பார்ட்னரே வந்து தெரிஞ்சு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்ற ஒரு 2 பர்சனில் வந்து இப்போ வந்து பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ப்ராப்பராக வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை, அதாவது நிறைய டிரான்சாக்ஷனை வந்து விட்டுட்டாரு. ஸோ இதனால் ப்ராஃபிட் கம்மியாகி லாஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இது வந்து வில்ஃபுல் நெக்லெக்ட், அவர் பி வந்து பியோட மிஸ்டேக் தான். ஸோ இது பியோட மிஸ்டேக் தான். ஸோ இதனால் வந்து பி தான் வந்து லைபிள், அதாவது எந்த பார்ட்னர் வந்து இண்டெம்னிஃபை ஆகாங்களோ ஸோ அவங்க தான் வந்து லைபிள். ஓகேங்களா? அனலைசஸ் டு செக்ஷன் 13 வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செக்ஷன் 14 பார்க்கலாம். செக்ஷன் 14 அப்படின்றது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ ஒரு ஃபேம் இருக்காங்கன்னா அந்த ஃபேமோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், லேண்டு இல்லை பில்டிங். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். The property of the firm section 14ல சொல்லியிருக்காங்க, subject to the contract between the partners, the property of a firm includes all property and rights and interest in a property originally brought into stock of the firm or acquired by purchase or otherwise by for the firm for the purpose in the ordinary course of business in the firm and includes also goodwill of the business. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம். அதை வந்து ஃபேம் ஆரம்பிக்கும் போதே அவங்க கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அங்கே வந்து அக்வயர் பண்ணியிருக்கலாம். அதாவது ஸ்டாக்காக கொண்டு வரதுன்னா இப்போ ஒரு பார்ட்னர் ஏபி அதில் யாராவது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க அக்வயர் பண்ணியிருக்கலாம். அக்வயர் அப்படின்றது வந்து அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆர் அக்வயர்டு பை பர்ச்சேஸ் ஆர் அதர்வைஸ். ஸோ அந்த லேண்டை அக்வயர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியை தான் ஃபர்ம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக இருக்கணும். அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்கணும். அண்ட் தென் வந்து குட்வில் ஆஃப் த பிஸ்னஸும் இந்த ப்ராப்பர்ட்டியில் அடங்கும். இந்த குட்வில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ற கடையில் வந்து எப்போவுமே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எப்போவுமே க்ரௌட்ஸ், அதாவது நிறைய பீப்புள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இதனால் நிறையா பீப்புள்ஸ் அவங்கள்ட்ட பை பண்ணுறாங்க. மற்ற கடையை விட நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரிப்பீட்டடான, அதாவது ரொம்ப பழமையான கடை, அண்ட் தென் அவங்களோட ஸ்டாக்ஸ், அண்ட் தென் அவங்களோட கஸ்டமர் கேர் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால நிறைய பீப்புள்ஸ் வந்து அங்கே போய் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்க ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து குட்வில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது நார்மலாக ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை விட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை குட்வில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு ஃபர்மோட குட்வில் அதிகமே நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாமே வந்து பார்ட்னர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, unless the contrary intention appears, the property and rights and interest in the property acquired with money belonging to the firms are deemed to be acquired for the firm. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்மில் இருக்கிற எல்லாருக்குமே தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ குட்வில் என்னன்னு பார்க்கலாம். Goodwill section 14 specifically lays down that the goodwill of the business subjected to the contract between the partners regards the property of the firm, but the section does not define the term goodwill. அதாவது குட்வில்னா என்னன்னு சொல்லலை, பட் ஆனால் குட்வில் மட்டும் சொல்லியிருக்காங்க. குட்வில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கான்செப்ட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பட் டிஃபிகல்ட் டு டிஃபைன். அதாவது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குட்வில் அப்படின்றது என்ன அப்படின்னு. குட்வில் மே பி டிஃபைன்ட் அஸ் அ வேல்யூ ஆஃப் ரெப்புடேஷன். அதாவது நம்ம பிஸ்னஸோட ஒரு ரெப்புடேஷன். அதாவது இப்போ நிறைய கடை இருக்கலாம், பட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கடையை எதுக்காக வந்து வாங்குறாங்க அப்படின்னா நம்மளோட நேம், அந்த ஒரு குட் நேம். ஸோ அதுதான் நம்ம வந்து குட்வில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டட் இன் அ ஃபியூச்சர் ஓவர். அதாவது இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபியூச்சர்லேயே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நார்மல் ப்ராஃபிட்ஸை விட நமக்கு ஹையா, அபவ் த நார்மல் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து குட்வில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பார்ட்னர். வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங்கிங் டு த பார்ட்னர், இட் டஸ் நாட் பிகம் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் merely because it is a business of a partnership. Such a property will become property of the partnership if there is an agreement. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி அப்படின்ற ஒரு 3 பர்சன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. பி அண்ட் சி வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கேஷ். பட் ஏ வந்து கேஷ் கொடுக்காம லேண்டை வந்து கொடுக்குறாரு. பிஎன்சி வந்து கேஷ் கொடுக்குறாங்க, ஏ வந்து லேண்டு கொடுக்குறாரு. அந்த லேண்டில் இவங்க ஒரு ஷாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பிஎன்சியோட கேஷை வச்சு இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் இவர் லேண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க, இவங்க கேஷ் கொடுப்பாங்க, இவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டார் அப்படின்னா இந்த லேண்ட் வந்து பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதான் அங்கே சொல்கிறாங்க. இன்கேஸ் அங்கே எதுவுமே அக்ரிமெண்ட் நம்ம போடலை, அந்த லேண்டை பற்றி எதுவுமே அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னா இது வந்து பார்ட்னரோட ப்ராப்பர்ட்டி. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் மெயின்லி பிகாஸ் இஃப் டஸ் நாட் பிகம் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அதாவது அக்ரிமெண்ட் இல்லை. இஃப் such a property will become a property of a partnership if there is an agreement. அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ஸோ அதான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 15. Application to the property of the firm. Subject to the contract between the
partners, the property of the firm shall be held and used for the partners exclusively for the business. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டின்றது வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னா அந்த பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணணும், வேற எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதாங்க சொல்கிறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்ற ஒரு 2% பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம எக்ஸ் லிமிடெட் எக்ஸ் கம்பெனி அப்படின்றவங்கள்ட்ட வந்து கார் வந்து ரெண்ட் எடுக்கிறோம் நம்ம ஃபார்முக்காக. இந்த நம்மளோட பிஸ்னஸ்க்காக இந்த காரை யூஸ் பண்ணலாம், நம்ம பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம். இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஃபர்மை வந்து நம்மளோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேறு எதுவும் பர்சனல் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி அந்த பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணலாம், தனியாக சி மட்டும் அவரோட ஓன் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம். பர்சனல் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை அ பார்ட்னர். அதாவது பர்சனல் ப்ராஃபிட்னா இப்போ ஏதாவது ஒரு பார்ட்னர் ஓனாக ஏதாவது ஒரு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அக்கார்டிங் டு செக்ஷன் 16, subjected to contract between the parties, if a partner derives any profit for himself from any transaction of the firm or from the use of the property or business connection of the firm or firm name, he shall account for the profit and pay it to the firm. அதாவது நம்மளோட ஃபேர்மை வச்சு அவங்க ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை நம்மளோட ஃபேர்மோட ப்ராப்பர்ட்டி, இப்போ நம்மளோட ஃபேர்ம் இங்கே இருக்குது, நம்மளோட ஃபேர்ம் இருக்குது, அந்த ஃபேர்முக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அதாவது சம்திங் ஏதோ ஒரு ஹவுஸ் ஆர் ஷாப். ஸோ அந்த ஷாப்பை ரெண்ட்டுக்கு விட்டு டி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அமௌண்ட் ரெண்ட் வாங்குறாங்க, இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து ஃபேர்முக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ இவர் வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, அதை ஃபேர்ம் கிட்ட தான் வந்து பே பண்ணணும். இல்லை அந்த ஃபேர்மோட பிஸ்னஸ் கனெக்ஷன் ஏதாவது ஒன்று, இப்போது ஒரு சேல் நடக்குது, அதில் ஏதாவது அவங்க ப்ராஃபிட் வருதுன்னா பார்ட்னர் வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த ஃபேர்ம் நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாருனாலும் நம்ம வந்து அதை வந்து ஃபேர்ம் கிட்டே தான் கொடுக்கணும். He shall account for the profit and pay it to the firm. If a partner carries on any business of the same nature as a competing with that firm, he shall account for and pay for the firm of all profits made in his business. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சிஏ ஃபர்ம் வச்சுருக்கோம். இந்த சிஏ ஃபர்மில் ஏ பி சி டி அப்படின்ற ஒரு 4 பர்சன் இருக்காங்க. இந்த ஃபர்முக்கு ஆப்போசிட்டில் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் டி மட்டும் ஒரு புதுசாக ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கிறாரு அக்கௌண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம இங்கேயே ஆல்ரெடி வந்து ஒரு சிஎஃப்எம் தான் வச்சுருக்கோம். பட் ஆப்போசிட்டில் நெக்ஸ்ட் டூ ஸ்ட்ரீட்டே வந்து இன்னும் ஒரு ஃபர்ம் ஆரம்பித்து டியோட இந்த பார்ட்னர் மட்டும், அதாவது டி அப்படின்ற ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஒரு ஃபர்ம் ஆரம்பித்து இங்கே ஒர்க் பண்ணி இங்கே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஃபிட்டையுமே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபேர்முக்கு தான் வந்து ரீபே பண்ணணும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏபிசிடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபார் ரிஃபைனிங் சுகர். அதாவது ஒரு சுகரை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏ ஹூ வாஸ் ஹிம்செல்ஃப் ஏ ஹோல்சேல் கிராசர் வாஸ் entrusted with the work of selection process of sugar. As a wholesale grocer, A was well aware of the variation of the sugar market and he suitably sensed the property as regard purchase of a sugar. He has already in stock sugar purchased at a low price which he sold to the firm when it was needed of some, without informing the partner that the sugar sold had belonging to him. It was held that A was bound to account to the firm for the profit so he made by him. This rule, however, is subjected to the contract between the parties. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசி அப்படின்ற ஒரு 4 பேர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதாவது சுகரை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு, ரிஃபைனிங் அப்படின்றது வந்து பாலிஷ் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி ஏ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கிராசர். அதாவது ஹோல்சேல் கிராசர்னா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து அதாவது ஹோல்சேலில் வந்து வச்சுருப்பாங்க. ஹோல்சேலில் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறவங்க தான் வந்து இந்த ஏ அப்படின்ற ஒரு பர்சன். இவருக்கு வந்து ஆல்ரெடி இந்த சுகரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க வந்து வாங்குறத விட நம்ம வந்து லோ ப்ரைஸில் நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். எப்படியும் இவங்க வந்து வெளியே தான் யார்ட்டையாவது காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்போது நம்ம இந்த ஃபேர்முக்கு கொடுத்து நம்ம ப்ராஃபிட் வாங்கிக்கலாம். அப்போ வந்து ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து சுகரை வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபாய்க்கு இப்போ வந்து வாங்கி வச்சிரும். அடுத்தது இந்த ஃபேர்முக்கு டிமாண்டு விற்கும்போது அதுவும் நம்மளோட ஃபேர்ம் தான் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபேர்முக்கு ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம், 10 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த 20 ரூபாயுமே வந்து யாருக்கு தான் அக்கௌண்ட், அதாவது இந்த 10 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுங்களா, அதாவது நம்ம வந்து ஏ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது 10 ரூபா, பட் அவங்க ஃபேர்ம் கிட்ட விற்கிறது 20 ருபீஸ்க்கு. ஸோ இடையில இந்த ப்ராஃபிட் 10 ருபீஸ் வருதுல்ல, ஸோ இந்த ப்ராஃபிட்டுமே வந்து நம்ம யார் நேமில் தான் அக்கௌண்ட் பண்ணணும்னா ஃபேர்ம் நேமில் தான் அக்கௌண்ட் பண்ணணும். ஏக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏ பவுண்ட் டு அக்கௌண்ட் டு த ஃபேர்ம் ஃபார் த ப்ராஃபிட் ஸோ ஹி மேட் பை ஹிம். அதாவது ஏ என்ன ப்ராஃபிட் மேட் பண்ணாலும் அதை ஃபேர்ம் நேமில் தான் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏபிசிடி ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் பார்ட்னர்ஷிப் ஃபார் இம்போர்ட்டிங் சால்ட் ஃப்ரம் ஃபாரின் போர்ட்ஸ் அண்ட் செல்லிங் இட் சிட்டாகாங். அதாவது சிட்டாகாங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து சால்ட்டை இம்போர்ட் பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணிருக்காங்க ஏபிசிடி. ஏ struck certain transaction in a salt on his own account which were found to be in the same nature at a business carried on the partnership. It was held that A was liable to account to the firm for the profits of the business so made by him. This rule is contracted between the parties. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஏபிசிடி அப்படின்ற ஒரு 4 பர்சன் வந்து ஒரு சால்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. எங்கே சிட்டாங்காங்க்கு. அதாவது இவங்க வந்து எங்கே அனுப்புவாங்கன்னா சிட்டாகோங் அப்படின்ற இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. பட் அங்கே ஆல்ரெடி ஏ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்கே வந்து சால்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல. இவங்க என்டர் பண்ணது எதுக்காக, இந்த சால்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி இப்போது வந்து இவர் போனதுக்கப்புறம் ஏ வந்து அங்கே தனியாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அங்கே வந்து சால்ட்டை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது இந்த பிஸ்னஸில் ஏ எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரோ அந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து ஃபேர்முக்கு அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. It was held that A was liable to account to the firm of our profits in the business so made by him. ஸோ இதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து பர்சனல் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த பார்ட்னர்ஸ். அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ப்ராஃபிட், அதாவது சேம் நேச்சரில் நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்ம ஃபேர்முக்கு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர் ஆஃப்டர் சேஞ்சிங் இன் த ஃபேர்ம். அதாவது ஒரு ஃபேர்ம்லேருந்து இன்னொரு ஃபேர்முக்கு சேஞ்ச் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Before going into rights and duties, we should first know how to change may take place in the constitution of firm. It may occurs in the four way. அதாவது எப்படி நம்ம சேஞ்ச் ஆகும், where new partners are comes in. அதாவது ஒரு பார்ட்னர் இப்போ வந்து ஏ பி சி டி அப்படின்ற ஒரு 4 பர்சன் இருக்காங்க. இதில் இ அப்படின்ற ஒரு பர்சன் உள்ளே என்டர் ஆனார் அப்படின்னா ஒரு நியூ பர்சன் உள்ளே வராங்க. அப்போது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஃபேர்மில் வந்து இப்போ இதில் வந்து இப்போ 4 பேருக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு நியூவாக ஒரு பர்சன் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வேர் ஒன் பர்சன் ஆர் கோஸ் அவுட் பை டெத் ஆர் ரிட்டையர்மெண்ட். இப்போ ஒரு பர்சன் வந்து வெளியே போகிறாங்க, டி வந்து வெளியே போகிறாங்க, ஒன்று ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டெத்தாக இருக்கலாம். அப்போது பேலன்ஸ் இருக்கிற 3 பேர்த்துக்கும் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். வேர் த பார்ட்னர்ஷிப் கன்சென்ட் கேரிட் ஆன் அ பிஸ்னஸ் அதர் தன் த பிஸ்னஸ் ஃபார் விச் இட்ஸ் ஒரிஜினலி ஃபார்ம்டு. இப்போது நம்ம எதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பிஸ்னஸை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஒரு டைல்ஸ் சேல் பண்ணுறதுக்காக பார்ட்னர்ஷிப் ஓப்பன் பண்ணிருக்கோம். பட் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம், அது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷன், அதாவது அக்கௌண்ட் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும்.
where the partnership business is carried on after the expiry of the term of fixed for the purpose. அதாவது நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்றது வந்து வில்லால நடக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் டைம், ஒரு 1 இயர் இல்லை ஒரு 5 இயர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 5 இயர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் சேஞ்ச் இன் த ஃபர்ம், அதாவது where a change occurs in a constitution of a firm, the mutual rights and duties of a partner is reconstituted firm remain the same as they were immediately before the change. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபர்மில் வந்து சேஞ்ச் நடக்குது அப்படின்னா the mutual rights and duties of a partner reconstitute firm remains the same. அதாவது அவங்களே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ வந்து ஏபிசி அப்படின்ற ஒரு 3 பர்சன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ டி வந்து வெளியே போகிறாங்க, இல்லை ஒரு பர்சன் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஓகே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து ரீகன்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வேர் த இமிடியட்லி பிஃபோர் த சேஞ்ச் as far as may be, அதாவது அது சேஞ்ச் நடக்கிறது, அதாவது அவங்க உள்ளே ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமோ, இல்லை ஒரு பர்சன் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியோ பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அதுக்கப்புறம் பண்ணாலும் பண்ணலாம். ஆஃப்டர், அதான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து வேர் இமீடியட்லி பிஃபோர் த சேஞ்ச், அதாவது அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கலாம், இல்லை as far as may be அப்படின்னா நடந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும், என்னென்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கோ அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் த ஃபர்ம், அதாவது இந்த நம்ம சொல்கிறோம் அந்த 5 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, வேர் த ஃபர்ம் கன்ஸ்டியூட்டட் ஃபார் அ ஃபிக்ஸட் term certains to carry business after the expiry of the term, mutual rights and duties of a partners remains the same as they were before the expiry. So far they may be constituted with the incidence of the partnership will and, அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இந்த 5 இயர்ஸ் அந்த பிஸ்னஸில் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்த போது நமக்கு என்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்ததோ, அதாவது மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்துச்சோ அதே தான் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வில்ல தான் இங்கே வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து நடத்துகிறோம். ஸோ அதனால் இதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான். ஸோ ரைட் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து வேர் அடிஷ்னல் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் கேரிட் அவுட், வேர் a firm constitute to carry out one or more adventures or undertaking carries out, but other adventures or undertakings are same as those in the respect of the original adventures and undertaking. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக நம்ம பிஸ்னஸ் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, டைல்ஸ் சேல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் டைல்ஸ் நம்ம சேல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, சிமெண்ட் இல்லை வேறு ஏதாவது அதர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம இன்கார்பரேட் பண்ணதை விட்டுட்டு நம்ம அடிஷ்னலாக வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து பார்ட்னர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒரு பர்சன் உள்ளே வரப்போ, இல்லை ஒரு பர்சன் வெளியே போகிறப்போ, அதாவது டெத்தோ ரிட்டையர்மெண்ட்டப்போ ஒரு ஃபர்ம்லேருந்து வெளியே போகிறப்போ, அப்படி இல்லைனா நம்ம ஒரிஜினலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதை விட்டுட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோமோ அதை விட்டுட்டு அனதர் பிஸ்னஸ் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபிக்ஸட் டைம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டு த தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது ஒரு இப்போது பார்ட்னர்ஸ்க்கும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் டு பி ஏஜென்ட் ஆஃப் த ஃபர்ம், அதாவது எல்லா பார்ட்னருமே அந்த ஃபர்மோட ஏஜென்ட். அதனால தான் வந்து ஃபர்முக்கு வந்து அவ்வளோ லைபிலிட்டி இருக்குது, அண்ட் பார்ட்னர்ஸ்க்குமே வந்து அவ்வளோ லைபிலிட்டி இருக்குது ஒரு மெம்பர் மேலே. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே வந்து ஏ பி சி டி அப்படின்ற 4 பர்சன் நம்ம பார்த்தோம். இப்போது ஏ வந்து இப்போ இவங்க வந்து பிரின்சிபல், இவங்க வந்து ஏஜென்ட். இப்போது ஏ வந்து பிரின்சிபலாக இருக்கும்போது பி வந்து ஏஜெண்ட்டாக இருப்பார். அதுவே டி வந்து பிரின்சிபலாக இருக்கும்போது ஏ வந்து ஏஜெண்ட்டாக இருப்பார். இப்போது ஏ என்னெல்லாம் ஆக்ட் பண்ணாலும் அது வந்து இப்போ என்னெல்லாம் டி வந்து ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணாலும், இப்போ ஃப்ராட் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு தெஃப்ட், இவர் என்ன பண்ணாலும் ஏ லைபிள். ஏ மட்டும் லைபிள் கிடையாது, பிசி இவங்க 3 பேருமே லைபிள். இன்கேஸ் ஏ ஒரு ஃபால்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து யாருக்கு பிரின்சிபலாக ஆக்ட் அதாவது யாருக்கு ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னா டிக்கு ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் டியும் லைபிள், சி பி
ஸோ இந்த ஃபேர்மே ஃபுல்லாக லைபிள் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்ட்னர்ஸ் டு பி ஏஜென்ட் ஆஃப் த ஃபேர்ம். அதாவது ஒரு பார்ட்னருன்றது ஒரு ஃபேர்மோட ஏஜென்ட். ஃபேர்முக்கு மட்டும் ஏஜென்ட் கிடையாது, அவர் வந்து அதர் பார்ட்னர்ஸ்க்குமே ஏஜென்ட். ஸோ அதனால தான் ஃபேர்ம் ப்ளஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து லைபிள் ஆகுறாங்க. ஸோ subject to the provision of this act, a partner is a agent of the firm for the purpose of a business of the firm. அதாவது இந்த பிஸ்னஸில் அந்த பார்ட்னருக்கு அந்த ஏஜென்ட்டாக வந்து எல்லா பார்ட்னருமே ஆக்ட் ஆகிறதுனால ஸோ எல்லாமே லைபிள். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஃபேர்ம் வந்து ஒரு டைல்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபேர்ம் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா ABCD. இதில் டி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து சேல்ஸ் வந்து பார்த்துப்பாங்க, கேஷும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து டி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 lakhs வந்து ஃபேர்ம்லேருந்து எடுத்துகிட்டு இவர் வந்து போயிடுறாரு. 10 lakhs வந்து விட்ரா பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போது இவர் வந்து ஏஜெண்ட்டாக இருக்கார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்முக்கும் ஏஜெண்ட், அண்ட் தென் வந்து பேலன்ஸ் இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கும் ஏஜெண்ட். ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து அந்த 10 lakhsக்கு வந்து லைபிள். ABC அண்ட் டைல்ஸ் அந்த ஃபேர்ம் எல்லாருமே வந்து இந்த 10 lakhsக்கு லைபிள். இந்த 10 lakhsக்கு மட்டும் இல்லை, இவர் ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வந்து சேல்ஸ் நடக்கிறதுல இல்லை, இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும், இல்லை இவர் வந்து கடன் வந்து ஃபேர்ம் நேமில் ஒரு 50 lakhsக்கு வந்து லோன் வாங்கிட்டாரு, இவர் மட்டும், அதாவது டி மட்டும் இந்த ஃபேர்மை வச்சு நான் இந்த ஃபேர்மில் வந்து பார்ட்னராக இருக்கேன், எனக்கு ஒரு 50 lakhs வந்து கடன் கொடுங்க அப்படின்ட்டு இது வந்து பார்ட்னர்ஸ்க்கே தெரியாமல் இவர் வந்து வாங்கிட்டு போயிட்டார்னா இந்த 50 lakhsக்கும் யார் லைபிள்னா ஃபேர்ம், பேலன்ஸ் பார்ட்னர் ABC இவங்க தான் வந்து டோட்டலாக லைபிள். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு பார்ட்னர் அப்படின்றவங்க வந்து ஏஜென்ட் ஆஃப் த ஃபேர்ம் அஸ் வெல் அஸ் பார்ட்னருக்குமே வந்து ஏஜென்ட்.